இனியவர்களே வணக்கம். அனைவரும் உயிருள்ளவர்களே. உயிர்த்தெழுதலை மறுக்கும் சதுசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். இறந்தோரின் உயிர்ப்பை கேலி செய்வது போல இருக்கிறது அவருடைய கேள்வி. அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் எழுவருள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? சதுசேயர்கள் இயேசுவின் சமகாலத்தில் விளங்கிய 4 குழுக்களில் முதன்மையானவர்கள். இவர்கள் ஆலயத்தை தங்கள் பொறுப்பில் வைத்திருந்தார்கள். தலைமை குருக்கள் அனைவரும் சதுசேயர்களாகவே இருந்தார்கள். அரசியல் மற்றும் பொருளாதார தளங்களிலும் இவருடைய கை ஓங்கி இருந்தது. இவர்கள் எபிரேய விவிலியத்தின் முதல் 5 நூட்களை மட்டுமே இறை வெளிப்பாட்டு நூட்களாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையால் தான் இயேசு அவர்களுக்கு விளக்கம் சொல்லும் போதும் விடுதலை பயண நூலிலிருந்து கையாளுகின்றார். வானதூதர்கள், ஆவிகள் போன்றவற்றின் மேல் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இறந்தோர் உயிர்த்தெழுதல் மற்றும் இறப்புக்கு பின்னர் வாழ்வு ஆகியவற்றை இவர்கள் மறுத்தார்கள். இவர்கள் எழுப்பும் கேள்வி லெவிரேட் திருமணம் என்னும் சமய கலாச்சார சடங்கின் பின்புலத்தில் உள்ளது. கணவர் ஒருவர் தன் மனைவிக்கு மகப்பேறு அளிக்காமல் இருந்து விடுவாரெனில் லெவிரேட் திருமண முறைப்படி அவருடைய தம்பி அப்பெண்ணை மணந்து மகப்பேறு அளிக்கலாம் என்பது மோசையின் சட்டம். அப்படி அளிக்கும் மகப்பேறு இறந்த கணவருக்குரிய மகப்பேறாக கருதப்பட்டது. இயேசு இங்கே எப்படி விடையளிக்கிறார்? 1. திருமணம் செய்து கொள்வதில்லை. திருமணம் செய்து கொள்தல் என்பது வாரிசு உருவாக்கத்திற்கே. யாரும் இறப்பதில்லை என்ற நிலை வந்தவுடன் வாரிசு எதற்கு, குழந்தை எதற்கு என கேட்கிறார் இயேசு. ஆக இறப்புக்கு பின்னர் உள்ள வாழ்வு, நீடித்த வாழ்வு, மறுபடியும் இறப்பு என்பது அங்கே இல்லை. 2. அவர்கள் வானதுதரை போல் இருப்பார்கள். அதாவது ஆண் பெண் என்னும் பாலின வேறுபாடு களையப்படும். திருமணம் இருக்கும் வரை ஆண் பெண் வேறுபாடு இருக்கும், அல்லது ஆண் பெண் வேறுபாடே திருமண உறவுக்கு வழி செய்கிறது. 3. கடவுளின் மக்களே. அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பார்கள், நிரந்தரத்தில் இருப்பார்கள், என்றும் வாழ்வார்கள். ஏனெனில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற குல முதுவர்கள் இறந்தாலும் அவர்கள் கடவுளில் வாழ்கிறார்கள். அவர் வாழ்வோரின் கடவுள். மேற்காணும் கேள்வி பதில் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? இறப்பு என்ற யதார்த்தம்தான் நம் வாழ்வுக்கு பொருள் தருகிறது. இறப்பு என்ற ஒன்று இருப்பதால் தான் நாம் வாழ்க்கையை பொருளோடும் வேகமாகவும் நன்றாகவும் வாழ முயற்சி செய்கிறோம். இறப்புக்கு பின் உள்ள வாழ்வு நமக்கு எதிர்நோக்கை தருகிறது. எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகிறது என்றால் யாரும் எதற்கும் முயற்சி செய்ய மாட்டார்கள். கல்லறையையும் தாண்டிய வாழ்வு ஒன்று உள்ளது என்பதே நம்மை புதிய முயற்சிகளுக்கும் மதிப்பீடு நிறை வாழ்வுக்கும் உந்தி தள்ளுகிறது. வாழும் கடவுளின் மக்களாக இருக்கும் நாம் வாழ்வுக்குரிய காரணிகளை என்றும் தழுவிக்கொள்ள முயற்சி செய்வோம். நன்றி.